அடுத்த ஒரு ரெசிபி என்னன்னு பார்த்துடலாம். என்னோட சைட்லேருந்து ப்ராட் பீன்ஸ் பெப்பர் கூட்டு, அதாவது அவரைக்காய் வச்ச சிம்பிளான மிளகு கூட்டு யார் வேணாலும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யலாம். அவரைக்காய் மட்டும் யூஸ் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. பீன்ஸ் யூஸ் பண்ணலாம், அதோட கொத்தவரங்காய் யூஸ் பண்ணலாம், கத்திரிக்காய் யூஸ் பண்ணலாம், சௌ அப்புறம் பம்கின் கூட யூஸ் பண்ணலாம். இதை இன்ஸ்டன்ட் பாட்டில் தான் பார்க்க போகிறோம். பைத்தம்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதோட அவரைக்காய் சேர்த்துட்டு மஞ்சப்பொடி, உப்பு, பெருங்காயப்பொடி, அதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தோட மெஷர்மெண்ட்டும் டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக டைம் எடுத்து பாருங்கள். என்னென்ன பொருட்கள் அரைக்கிறதுக்கு நான் சேர்த்துருக்கேன்றதையும் நான் கீழே கொடுத்துருக்கேன். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் தான். நல்லா மையை அரைச்சிட்டு இந்த மாதிரி கூட்டோட சேர்த்துக்கோங்க. எல்லாமே ஒன்றா ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு பாட்டில், அப்புறம் தான் நான் இன்ஸ்டன்ட் பாட்டிலே வைக்கிறேன். மூடியை போட்டு ஹையில் ப்ரெஷர் குக்கிங் மோடில் 5 நிமிஷம் தான். 5 நிமிஷம் வச்சுட்டு மேனுவலாக நீங்கள் ரிலீஸ் பண்ணிக்கிட்டாலும் சரி, இல்லை ஆட்டோமேட்டிக்காக விட்டாலும் சரி, அது உங்கள் சௌகரியம். நான் மேனுவலாக ரிலீஸ் பண்ணேன், ஏன்னா எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு. நல்லா குக்காகி வந்திருந்தது. அரிசி மாவை அரைக்கும் போதே நான் சேர்த்ததுனால திக்காக இருந்தது. தண்ணியாக வேணும், இல்லை கொஞ்சம் லூஸாக வேணும் அப்படின்னா வெதன்னு தண்ணியை இதோடு சேர்த்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். அதோட இதெல்லாம் தான் தாளிப்பு ஐட்டம். கடுகு, ஒரே ஒரு பேருக்கு சிவப்பு மிளகா, சீரகம், அதோட உளுத்தம்பருப்பு. இது எல்லாத்தையும் நெய்யில் நான் தாளித்தேன். 1 டீஸ்பூன் நெய்யில். நீங்கள் தேங்காய் எண்ணெயிலையும் தாளிக்கலாம். ரொம்ப ரொம்ப வாசனையாக இருக்கும் தேங்காய் எண்ணெயில் பண்ணும்போது. சூடான சாதத்தில் இந்த கூட்டை போட்டு 1 டீஸ்பூன் நெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஜோராக இருக்கும். இட்லி தோசையோடையும் நல்லாயிருக்கும். இட்லியோட நெஞ்சடைக்கும் அப்படின்னு தோசையோட ரொம்ப நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் வதக்கல் ஏற்கனவே என்னோடய ரீல்ஸ் ரெசிபியில் இருக்குது, ஸ்டோரியில் ஷேர் பண்ணுறேன். பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சுட்ட அப்பளம் இல்லாட்டா வறுத்த அப்பளம் கறக்கு முறக்குன்னு இருக்கும். இதோட கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணிடாதீங்க.